This is the place where people can make sacrifices. The high priest will take It was a house for people. Everyone had gathered because they heard something amazing. Jesus was inside teaching about the God's love. And each and every corner of the house was filled with the people and even outside the door. In the same town outside, a man who was paralyzed, he had four friends ஒரு கல்யாண வீடு கர்த்தர் செஞ்ச முதல் அற்புதம். நான் அதை வச்சு ஒரு பாட்டா பாடுறேன். காணா ஊரு கல்யாண வீடு கர்த்தர் செய்த முதல் அற்புதம். காணா ஊரு கல்யாண வீடு கர்த்தர் செய்த முதல் அற்புதம். தண்ணீரை தாட்சரசமாய் மாற்றி இரண்டாவது வருகையோட அடையாளங்கள் போர் இஸ்ரேல் என்ற நாடு, ஜனத்துக்கு விரோதமான வசனம், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், கடல் சீற்றங்கள், அத்திமரம் உதித்தது, மூளை அறிவு பெருகியது, அன்பு எடுக்கப்பட்டது, குடும்ப உறவுகள் பிரியப்பட்டது, ரோபோட்டிக்ஸ் மற்றும் AI, 66 என்ற எண்ணில் அந்தி கிறிஸ்து உள்ள வருது, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இது எதிரான வன்முறைகள், தனிமை. I'm showing this picture that Jesus resurrection. Look at this special scene. It shows that this empty tomb where Jesus lied. The stone has been rolled away from the two angels were standing outside. Mary and Magdalene coming inside to see Jesus. The two angels said Jesus is not here. She has raised up. Hi, I'm Annie Steffi. Here's an ancient Egypt where Israelites refused to send the Israelites. God sent 10 plagues to show his power and convince Pharaoh's mind to change his mind. Let's see these 10 plagues. Water turned to blood, frog, lice, flies, livestock, boils, hails, locusts, darkness and death of every firstborn. Each plague showed God power and judgment. This Passover blood reminds us. மோசேயோட ஆசரிப்பு கூடாரம். இதுல பலிபீடம் இருக்கு, வெண்கல தொட்டி இருக்கு, உள்ள 7 குத்து விளக்குகள் இருக்கும், 9 தூண்கள் இருக்கும், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கும். இதுக்கு மேல 4 இது விரிச்சிருப்பாங்க, திருச்சிலைகள் விரிச்சிருக்காங்க. என்னோட பெயர் மெர்லின் மரியா. இது உடன்படிக்கை பெட்டி, பரிசுத்தத்துக்கு அடையாளமாக கர்த்தர் மோசேக்கு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. இது சித்தின் மரத்தினால உருவாக்கப்பட்டது. வெளிப்புறம் பசும் பொன் தகட்டினால மூடப்பட்டுள்ளது. இதில் 4 வளையங்களும் 2 தண்டுகளும் இதை தூக்கி செல்வதற்காக வைக்கப்பட்டுள்ளது. இது 2 கற்பலைகள் உள்ளது. ஆரனோட துளிர்த்த கோலும் உள்ளது. மண்ணா வைக்கப்பட்டுள்ளது. நான் இப்போ ஏசப்பா ஆடு மேய்க்கிறத பத்தி அதுக்குரிய வசனம் சொல்ல போறேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி. நம்முடைய சங்கீதம் 23:1. மனிதர்களான நம்ம ஏசப்பா முத நாள்ல இருளையும் வெளிச்சத்தையும் பண்ணாங்க. 2வது நாள்ல தண்ணீரையும் மேல இருக்க எல்லாத்தையும் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் 3வது நாள் செடி கொடி மரம் எல்லாமே படிச்சாங்க. 4வது நாள் சூரியனும் நட்சத்திரம் அதெல்லாம் படிச்சாங்க. அதுக்கப்புறம் 5வது நாள் பிரைஸ் தி லார்ட். என் பேர் தான் ஜெலிஷா. இன்னைக்கு நான் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட இந்த பிக்சர்ஸால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பர்த் ஆஃப் ஜீசஸ். ஏசப்பா பிறக்கும் போது நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆடு மேய்ப்பவர்கள், சாஸ்திரிகள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ ஏசப்பா பிறக்கும் போது ஏஞ்சல்ஸ் நிறைய பேருக்கு சொன்னாங்க. அப்போ எல்லாரும் ஏசப்பா பிறந்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு ராஜா வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்தாங்க. சரி, ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. இப்பயும் நிறைய அற்புதங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க.
நல்லா இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் பிரயாசப்பட்டு நைட்டெல்லாம் தூங்காம இருந்து நல்லா செஞ்சிருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்குது. ஷெட்யூல் எல்லாமே நல்லா இருக்குது. அதான் இந்த தடவை சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு பிள்ளைகளோட திறமை இவ்வளோ அழகா வெளிப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் வேதத்துல எவ்வளவு தேறினவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா பிரயாசப்பட்டு செஞ்சிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. கர்த்தருக்கு சோதரம். பொருட்காட்சி செய்த அனைவருடைய கைவனங்களையும் பாராட்டுகிறேன். சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அவர்கள் பிரயாசப்பட்டதற்காக கர்த்தரை சோதரிக்கிறேன். பிரைஸ் லார்ட். ஏஜி சர்ச்லேருந்து நடக்கிற அந்த பைபிள் எக்ஸிபிஷன் வந்து ரொம்ப அழகா இருந்திருக்கு. பசங்கள்லாம் எடுத்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக நல்லா அழகா பண்ணியிருக்காங்க. மைன்யூட் ஒர்க் வந்து சொல்ல போனால் அந்த பர்த்லேருந்து ஃபுல்லாக வந்து ஆண்டவர் மறுத்து உயிர் தெளிந்தது ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் அதிகமாக அந்த டர்பன் ஆக்கர்ஸ் குட்டி குட்டி பொருள்லாம் செஞ்சதுக்கு வந்து